பமுகம் ஃபாட்டிவேல் அண்ணன் தமிழ் வானிலூடாக உறவுகளின் இடையே வருவது அறிவு களஞ்சியம் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகன். அதுக்கிடலாம் அவசரம் தொடங்கிட்டீங்க. சரி, ஓகே, ஆரம்பிங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகன், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமர்களுக்கு இது எங்கனிந்த மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு இன்று ஜெயாவின் அறிவு களஞ்சியம் 460. அன்பான உறவுகளே, வெல்வதியாருக்கு போங்கோ 460 டேட் போட்டிருக்கு 16/5/24 நம்பரும் போட்டிருக்கு. அதில் நீங்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்கள். எனது முதலாவது பழமொழியாக அலை மோதும் போதே தலை முழுகிக்கொள். அலை மோதும் போதே தலையை முழுகிக்கொள் என்று இருக்கின்றன. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் ஒன்றையும் தவற பார்க்கலாம். அந்த நேரத்தில் அந்த இதுகளை செய்து முடித்திட வேணும். என்னண்டு அலை மோதும் போதே தலையை முழுகிக்கொள். ஒரடியா மூழ்கி போனா அதுக்குள்ள முழுகிறா குளிக்கிறது. ஒரடியா மூழ்கி போனா கடலுக்குள்ள அது அப்படி வராது. கரையில நின்று தலையை தடவும். சரி, அநேகமானாக்கள் அப்படித்தானே பீச்சுக்கு கொண்டு போவார்கள். அங்க தண்ணி காலுக்குள்ள தண்ணிக்குள்ள போறது இல்லை, விட்டு சேர்ந்து விடுவார்கள். ஆமா ஆமா. அடுத்த பழமொழி நிழலின் அருமை வெயிலுக்கு தான் தெரியும். எங்களுக்கு அது கஷ்டமானா வெயிலுக்கு தான் தெரியுமா. ஒன்றும் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரிய வருமா? இல்ல இல்ல, வெயிலுக்கு தெரியும். இல்ல, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அதாவது வெயில்ல நாங்க நிக்கக்குள்ளதான் அந்த இணல்ற அருமை தெரியும். வெயிலுக்கு தெரியாது, அப்படி வராது. வெயிலுக்கு தெரியும்னுதான் பழமொழி. இல்ல, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். வெயிலில் தெரியும் இருக்கலாம். இப்ப நாங்க கொண்டு இருக்க கண்டுகொள்றல தானே. ஆமா ஆமா. இல்லாத நேரத்துல எங்களுக்கு அது அருமை தெரியும். வெயில்ல இப்ப தண்ணி கொண்டு போக மாட்டார்கள். சரியா, சிலர் வெளியில போகல தாகம் வரும், அப்பதான் என்றா கொண்டு வர இல்ல. இப்ப தலையில தொப்பி அணிங்கோ, சன்கிளாஸ் போடுங்கோ, தண்ணியில நிறைய குடிக்கணும் முன்னதான் இப்ப முக்கியமாக சொல்லப்படுகின்ற. எனவே என்னென்னா தோலில் ஒரு சொறி வருது, கூடாத தோல் வருத்தங்கள் வருகின்றதாம். எனவே எல்லாரும் குட பாவிக்க சொல்லினோம். ட்ரையா இருக்கக்கூடாது உடம்புன்னு சொல்லினோம். தண்ணியை நிறைய குடிக்க சொல்லி அந்த ரோமத்தில் சருமத்தில் ஒரு வெள்ளை மாதிரி படருதான். வெள்ளை மாதிரி அந்த பிடிக்குதான். என்னென்னு சொறுசொறுப்பாக இருக்குமா அந்த அந்த நோய் வருமாமல் ட்ரையா இருக்கிறபடியாக. மற்ற டீஹைட்ரேஷனும் வர பார்க்கும் தானே தண்ணி இல்லாட்டா. சிலர் தங்கள்ல உடம்புல கவனிக்கிறது இல்ல. மற்றது கிரீம்கள் பூச சொல்லி இங்கே பாருங்க, சிலர் கால போட மாட்டார்கள். அன்றைக்கு டாக்டர் வெனிட்டா சொன்னவா என்ன வெளியில போய்க்கலாம் கிரீம் பூசுங்கோண்டு, தேய்ச்சி பூசாதீங்க. முகத்தில் பூசைக்குள்ள மேல எப்படி மெல்ல மெல்லமா பூசுங்கோண்டு. கழுத்துல சுருக்கு வர்ற விழுகிறதுக்கு நல்ல ட்ரோ கொடுத்த நான் கேட்ப மாட்டேன். பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அன்றைக்கு அவர் சொன்னதெல்லாம். இந்த முகத்துல எல்லாம் கிரீமை போட்டு நாங்கள் உடைகிறோம். இப்படி கீழே இருந்து மேல மெல்ல மெல்லவா தடவட்டான். இப்படி தடவினா அந்த சுருக்கள் விழாதாமல். கழுத்து செய்யட்டா, கழுத்து என்ன செய்யணும், கழுத்துல எப்படி கழுத்துக்குள்ள அந்த பள்ளம் விழுகிறதுக்கு அதுக்கு அப்படித்தான் மெல்ல மெல்லமா சுருக்கி எடுத்து விழட்டான். அப்படி இப்படி இப்படி மெல்ல மெல்லமா விட சொல்லுவோம். மற்ற வெளியில போய்க்குள்ள இந்த மற்ற சோனா கிரீம், அந்த சூரிய பூசுற கிரீம் இருக்கு இல்ல, அது சிலருக்கு ஒத்து வருது இல்ல. வீட்டுல இருக்கிறவருக்கு இளையவருக்கு ஒத்து வரவே இல்லை, கடி ஆரம்பிச்சிடும். சில வேளை அதுக்குள்ள இருக்கிற இன்கிரிடன்ட் சில வேளை ஒத்து வராம இருக்கலாம். கிரீம் பூசியெல்லாம் போகலாமா? அது போடலாம். சன்கிரீம் அது 2 முறை இந்தியாவுக்கு புதுசு வாங்கிட்டு வந்து போட்ட உடனே கடிக்கத்து வாங்கிட்டு அவருக்கு. அப்புறம் இங்கேயும் போன வருஷம் போட்டா கடிக்கத்து வாங்கிட்டு. சில வேளை அதுக்குள்ள இருக்கிற கலவைகள் வந்து சிலருக்கு ஒத்து வராம இருக்கலாம். சில வேளை சேர்க்கிறதுல இருக்கு. அதில் வித்தியாசங்கள் இருக்கு வாணி. அது எத்தனை வீதம் எத்தனை பேர் பாவிக்கணும்னா இல்லை போட்டு நான் பிள்ளைகள் எனக்கு வாங்கி தந்து பார்த்தானே இளையவர்கள் வாங்குறது சிலருக்கு சில விஷயம் ஒத்து வராது. வணக்கம்.
அப்ப மொத்தத்துல கவசமே போட்டு கொண்டு போனா பிரச்சனை இல்ல போல எனக்கு ரூபம் மாதிரி. இல்லை ஊரில் அப்படி தானே போகிறவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி தானே போகிறோம். மோட்டை போகிறாக்கெல்லாம் பாருங்க, ஆமா ஆமா ஆமா. அது ஒன்று கறக்காமல் எங்க இருக்கிறதுக்கு. வித்தியாசமா கருப்பா விழும்பாணி. இங்கேயும் அந்த நாங்க அந்த கேவிலார் கோயிலுக்கு போனா வாணி, ம் அதுல நிறைய திறந்த வழி தானே வெயில். ம் இந்த பிளவுஸுக்கு இஞ்சால எல்லாம் கருப்பா இருக்கு, மேல ஆமாம் ஆமாம். மூடுனா ம் எல்லாம் வெள்ளையா ம் இருக்கு, அப்படி இல்லை அங்கே இருக்கிறது. எல்லோரும் மூடித்தான் போகிறது. இங்கேயும் சம்மர் பொடியை நீங்கள் பாருங்கள், உங்களோட கைக்கும் ப்ளவுஸு இதுக்கும் போட்டதுக்கும் போட்டா அடுப்பு அப்படியே வெட்டா வித்தியாசம். இருக்கு, நிறங்கள் ம் வித்தியாசம் தெரியும். ம் சரி, நேவ்ஸ் பிலிப்பு பாய்ஞ்சிருக்கிறீர்கள், சரோஜினி சோதராஜா பாய்ஞ்சிருக்கிறேன், அவள் தில்லைத்தேவன் பாய்ஞ்சிருக்கிறீர்கள், செல்வி நித்யானந்தன் ஜெயமல ஜெயம் பாய்ஞ்சிருக்க, கலைவாணி மோகன் பாய்ஞ்சிருக்கிறீர்கள், ராஜினி அன்பன் 7 அன்புறவுகள் பாய்ஞ்சிருக்கிறீர்கள். மிச்சம் பதியுங்க அன்புறவுகளே. நானும் பதிஞ்சிருக்கிறேன். உங்களோட வீரம் வரையில பாப்பா இருக்குதா இருக்கும் பதிஞ்சா இதுல Get காட்டு. ready, get ready to play என்று வருது. அப்படி வந்தா சரி, ஓகே. அது சரி. அப்ப தண்ணி நிறைய தண்ணி குடிக்கணும். இப்ப நாக்கு வறட்சி பாருங்க. வணக்கம். நானும் சொல்றது எல்லாத்தையும் வடிவா கேட்டுருக்கோம். டாக்டர் நல்ல இதை சொன்ன சொல்றாரு. என்ன திருப்பி அங்கேயே வருது பாருங்க. ம் பிறகு என்ன உண்மையிலேயே அது நான் செய்யறது நல்லதுதான் அவ சொல்ற மாதிரி. ஆனா நான் ஒன்றும் செய்யறது கேட்டேன்னா உண்மையிலேயே அந்த நீங்க சொல்ற மாதிரி சில பேருக்கு அந்த சொன்ன அதாவது நான் ஒரு முறையும் பூசை சில உணவு போய் சொல்றது கொண்டே பூசை சொல்லி கை கறுக்காது அந்த அளவுக்கு நல்ல மாண்டாங்க வெயில் கூடையாண்டு. அதான் எனக்கு என்னன்னு தெரியல அந்த கம்பளை பூசுறது பெருசா விருப்பம் இல்லை. இல்லை மற்ற பேபி கிரீம் அதில் போடலாம் தானே நீங்கள்? பேபி கிரீம் அதில் போடலாம். பேபி கிரீம் போட்டிங்களா சுகம் ஒன்று மாதிரி நான் விற்கணும். நார்மல் இதுதான் அந்த முந்தி ஒன்று ஒரு சீடி என்ற ஒரு ஒன்று இந்த கத்தாழை என்று கொண்டு வந்தது ஒன்று வேண்டி வச்சிருக்கணும். அது இன்னும் விருப்பம் இல்லை. அது பாவிக்கலாம், கத்தாலே ஒரு இதுவும் இல்லை, ஒன்று அது வலு நொல்லாண்டு இருக்குது அந்த டப்பியோட வேணியானது. அதுக்கு மேல ஒன்று வேண்டினாங்க. அது கொஞ்சம் இந்த வெயில் வேற கொஞ்சம் இறுகிட்டது. கிரீமுகளை போடுறது உங்களுக்கு நல்ல மாதிரி அந்த உடம்போட பூசுறது நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒத்து வருது, சில பேருக்கு ஒத்து வருது. இருதுனா கொஞ்சம் நேரம் வெயில வைங்க உருகிடும் இந்த வெயில். நான் சொல்றத செய்தாலே நல்லா தண்ணியும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கும் கொண்டு அது உண்மையிலேயே வெயில் காலத்தை குடிக்கத்தான் வேணும் கூடுதலா. சரோஜினி சோதிராஜா, ராஜினி அல்பம், ஸ்னேவிஸ்பிலி, செல்வி நித்யானந்தன், நவல தில்லைத்தேவன், நவலா சிவநாதன், சரோஜினி சோதிராஜா, கலைவாணி மோகன். இனி என்ன மொழியில் சொல்கிறேன்னு தெரியல. அறிவுக்கடஞ்சியம் இப்பொழுது அதனை தொடர்ந்து கவிதை நேரம். சரி, அன்பான உறவுகளை பதிஞ்சொல்லுங்கள். அடுத்த நிகழ்வு இருக்கிறபடியால் இன்னொரு 2 நிமிஷத்துல தொடங்குவேன். வெயில் ஒன்று இருக்கிற நல்லந்தான். என்னென்னா எங்களோட உடுப்புகள் அதுகளை காயப்படலாம் சுத்தமான வெளிச்சம். உடுப்புகளை உண்மையிலேயே பலருக்கு இப்போ விட்டமின் டி குறைபாடாம் ஆமாம். அநேகமானாக்களுக்கு. காலை வெயில் வெயில் மத்தியான வெயில் போகாம காலமே பின்னேரம் 6 மணி பிறகு போனா நல்ல வெயில். அதான் எங்கள் காலையில் நினைவனாக்கள் போகிறது. இங்க சரியான வெயில். ஆனா நேற்று நான் கொஞ்சம் வெயில் தனியா போவோம்னு 5:30க்கு பிறகு போனேன். 5 மணிக்கு 5:30 வெயில் இல்லை நேற்று. ஆனா நான் பரவாயில்ல வெக்கை 24 கிராட். ஆனா காத்து நல்லபடியா கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. அந்த காத்து வந்தபடியா இல்லாட்டி 24 கிராட் நேற்று. நேற்று சாடிய மலத்துடன் நல்ல நான் போயிட்டு வந்து ஒரே பிரச்சனை தான். கிடைக்கதான் போயில்லை, ஒரே கண்ணெல்லாம் கடிச்சு. எங்களுக்கு நேற்று இங்க இடி மின்னலோட நல்ல மழை. நேற்று பின்னேரம் மழை பெஞ்சா நல்லம் தான். அந்த சரியான இடிமுழக்க மின்னல் ராத்திரி. நேற்று பொழுது ஒரு 7 மணி இருக்கும். சரியான மழை.
அன்பான உறவுகளே பங்கு இந்த பதியுங்கோ உங்களோட பேரலை கெதியா தொடங்குவோம். அடுத்த நிகழ்வு இருக்கின்றது. லோஜினி பதிஞ்சிருக்கிறீர்கள், செல்வி நித்யானந்தம் பதிஞ்சிருக்கிறீர்கள், கலைவாணி மோகன் பதிஞ்சிருக்கிறீர்கள், சரோஜினி சோதராஜா பதிஞ்சிருக்கிறீர்கள், நவுலதி தில்லைத்தவன் பதிஞ்சிருக்கிறார், ராஜினி அல்போன்ஸ் பதிஞ்சிருக்கிறார், நவுலா சிவநாதன் பதிஞ்சிருக்கிறீர்கள். பத்மினி உங்களோட பேரு இருக்க வேணும் வரையில், ஆனால் வர கூடைக்குள்ள வரலாம். இன்றைய கேள்விகள் சில கேள்விகள் பழைய கேள்விகள் உங்களை ஞாபகத்துக்காக எடுத்து வைத்திருக்கின்றேன். மற்ற கேள்விகள் சிலது புது புது கேள்விகள் அறிந்து கொள்ளுங்கள். சில கேள்விகள் முன்பிய 2 தொகுப்பாளர் எடுத்த கேள்விகளும் இதுக்குள்ள வந்திருக்கின்றது. ஏனென்றால் நான் முதலே பதிஞ்சு வச்சிருந்தேன். வெளியில ஞாபகம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் செய்து கொள்ளலாம். பழைய கேள்விகளும் இருக்கின்றன. போன நிலைமை முந்தின நிலைமை எடுத்த கேள்விகள் வந்திருக்கின்றதுக்குள் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பதிந்துள்ளுங்கள். வாணி தொடக்குவோம். வாணியா வணக்கம். பாருங்கள். இனிய காலை வணக்கம் கலைவாணி மோகன். மற்ற அனைத்து பாமுறர்களும் எல்லோரும் நீங்கள் பங்கு பெற்றி சிறப்பீங்கள். எல்லோரும் பங்கு பெற்று எல்லோரும் வெற்றியாளர் என்று நினைத்து கொண்டு பங்கு பெற்றி சிறப்பீங்கள். அறிந்து கொள்கிறீர்கள். நான் உண்மையாக தேடலின் மூலம் எடுத்ததுதான். சில வேளை பிள்ளைகளும் இருக்கலாம், எங்களில் இல்லை, அவர்களும் தவறாக விடியலை தந்திருப்பார்கள். நானும் அதை பார்த்து தான் எழுதி கொண்டிருந்தேன். ஏதும் தவறுகள் இருந்தால் எனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நீங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். தொடங்குறேன்னா முதலாவது கேள்விக்கு போவோம். எந்த நாட்டில் முதலை நகரத்துக்கு வந்து வனவிலங்கு வேலையாளர் பிடித்தார்கள்? அந்த மழை பெய்ததால ஒரு இடத்துல மட்டக்களப்பு கூலாவளியிலையா, திருவண்ணாமலை நிலாவளியிலையா, புத்தளத்து முந்தல்லையா? இதெல்லாம் அங்கத்தை கிராமங்கள்ல இருக்கிற நகரங்கள். மட்டக்களப்பு கூலாவடியில தான் அந்த பெரிய முதலை ஒன்று வந்து பயங்கள் எல்லாம் பயந்தோடி வனவிலங்காரருக்கு அடித்து என்னெல்லாம் அந்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கத்தால் அது வீட்டுக்கு வந்துட்டு தான், வீட்டு அடியே வந்தேன்னு சொல்லி அதை பிடித்து வனவிலங்காரர் பிடித்துட்டாரு. அது நடந்தது மட்டக்களப்பு கூலாவடியில், பெரிய முதலை. அது 2வது கேள்விக்கு போவோம். செய்தியெல்லாம் எடுத்த கேள்விகள். 5/5/24 அன்று சுனாமி எந்த நாட்டில் இப்பொழுது நடைபெற்றது? இப்போ 2/5 ஐஸ்லாந்துலையா, இத்தாலியிலையா, இந்தோனேஷியாவிலையா? இதில் கணக்க சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்தோனேஷியாவில் என்பது சரியான 14 தேதி. எல்லா இடத்துலையும் இப்போ சுனாமியும் வெள்ளப்பெருக்கு பூமி நடுக்கம் எல்லாம் நடந்து இருக்கிறது. 5/5/24 நடந்தது தான் நான் குறிச்சிருக்கிறேன். 3வது கேள்வியாக, இந்தோனேஷியா நாட்டில் எத்தனை முறை எரிமலை வெடித்தது? அந்த எரிமலை இந்த நேரம் வெடித்து கொண்டே இருக்கிற இந்தோனேஷியாவில் இது எத்தனை முறையா? 2 முறையாவதா, 3வது முறையாக, 4வது முறையாகவா? இப்படி குழம்பு கண்டு சனங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்திருக்கிறார். 3வது முறையாக நடந்திருக்கின்றது. ஒரே புகை மண்டலம், மக்கள் சுவாசிக்கிற கஷ்டம் என்று சொல்லி எல்லாரையும் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அது கூடாதுன்னு சொல்லி. 4வது கேள்வி, இந்தோனேஷியா நாட்டில் எத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? 20, 21, 22 விமானங்கள். எத்தனை விமானங்கள் இதில் ரத்து செய்திருந்த இந்த பிரச்சனையால் விமானங்களை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார்கள். 21 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 5வது கேள்வியாக, பெரிய பூகம்பம் வெடித்து கொண்டிருக்கு. இப்பவும் இது நடந்து கொண்டே. உலகில் அதிகமாக பூமி அதிர்ச்சி இடம்பெறும் நாடு இது? எந்த நாளும் அதிகமாக பூமி அதிர்ச்சி நடக்கிறது? ஜப்பான்லையா, மெக்சிகோலையா, இந்தோனேஷியாவிலையா? ஒட்டுமொத்தமாக எல்லாம் இந்த 3 நாடுகளும் நடக்கிறது. ஆனால் அதிகமாக நடக்கிறது மெக்சிகோவில். முந்தி ஜப்பானில் தான் அதிகம் இருந்தது. இப்போ மெக்சிகோவில் தான் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றதா? அடுத்த கேள்வி போவோம். 6வது கேள்வி, உலகில் அதிகமாக களனி பாவிப்போர் எந்த நாட்டினர்? கால்குலேட்டர் இது ஜப்பான், கனடா, அமெரிக்காவா? கம்ப்யூட்டர், லேப்டாப் அதுகளை தான் விட்டுருக்கிறேன். களனி அமெரிக்கா என்பது சரியான பதில். உங்கள் குளிசன ஆக்களும் கூட தானே. 7வது கேள்வி,
பசிபிக் கடலில் வீசும் காற்றை எப்படி அழைப்பார்கள்? செட்லாக், தைபோன். தைபோன், ரெண்டும் தைபோன் என்று வந்திருக்கு. நீங்கள் ரெண்டுக்கும் பிடித்துக் கொள்ளுங்க. ரெண்டில் ஒன்று. தைபோன் என்பது சரியான பதில். அதில் இது வரணும். ரைபோன் என்று இருந்தது, நான் தைபோன் என்று அது வந்து தைபோன் என்பது சரியான பதில். 8வது கேள்வியும், இத்தாலியில் வீசும் காற்று எப்படி அழைப்பார்? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். ரோடா, போரா, ரிப்பன். ரிப்பன் தான் அதில் முதல் நான் போட்டிருந்தேன்னா அந்த ரிப்பன் எழுதப்படையில். ரோடா, போரா, ரிப்பன். போரா என்பது சரியான பதில். இத்தாலியில் வீசுகிற காற்றின் பேர். 9வது கேள்வியும், ரித்தா என்ற இந்திய மொழியின் பழைய பெயர் என்ன? ரித்தா என்று சொல்ற இந்திய மொழியின் ஒரு மொழியின் பெயர். இந்தியா, தெலுங்குவா, உருதுவா? உருது என்பது சரியான பதில். 10வது கேள்வியும், உலகில் அதிக பணக்கார நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு இது? இந்த கேள்வி வந்த கேள்வியைத்தான் தந்திருக்கிறேன் திருப்பவும். அமெரிக்கா, இந்தியா, கொங்கோ. முதலிடத்தில் உள்ள நாடு அமெரிக்கா என்பது சரியான பதில். பேட போட்டு போவோம். என் நேம் இஸ் பிலிப், செல்வி நித்யானந்தன், சரோஜினி சோதராஜா, நவலதி தில்லைத்தேவன், ராஜினி அல்ரூஸ், பத்மினி, ஜெயமல ஜெயம், லோகினி, கலைவாணி மோகன், நவுலா சிவநாதன். 10 அன்புறர்கள் பங்கு பெற்று உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியும் செய்திகள் எழுத்த கேள்விகள் சில இருக்கின்றது. உலகில் பணக்கார நாடுகளில் 3வது இடத்திலுள்ள நகரம் எது? டோக்கியா, பாரிஸ்? டோக்கியோ என்பது சரியா. ஜப்பானில் சொல்லப்பட்ட டோக்கியோ என்பது சரியான பதில். அடுத்த 12வது கேள்வியும், உலகில் அதிக நேரம் தூங்கும் மக்கள் 1வது இடத்தில் உள்ளோர் எந்த நாட்டினர்? பல்கேரியா, அங்கோலா, இலங்கை? பல்கேரியா என்பது சரியான பதில். 13. இரண்டாவது வேலை இல்லையா, அதோட கன நேரம் தூங்குறாரு. 13வது கேள்வியும், பல்கேரியா மக்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் தூங்குகிறார்கள்? முதலிடத்தில் இருக்கிற பல்கேரியா 11 மணித்தியாலம், 12 மணித்தியாலம், அல்ல 13 மணித்தியாலம்? பன்னிரண்டு மணித்தியாலம் தூங்குகிறார்கள். 8 மணித்தியாலம் தூங்காமல் 12 4 மணித்தியாலம் கூட தூங்குகிறார்கள். 14வது கேள்வியும், உலகில் அதிக நேரம் தூங்குவது இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்துலையா, 4வது இடத்துலையா, 5வது இடத்துலையா? அந்த இலங்கையிலும் கூடிய அந்த நேரத்துக்கு தனி 3வது இடத்துல இருக்கின்றது இலங்கை. அடுத்த கேள்வி 15வது, இலங்கை மக்கள் எவ்வளவு நேரம் தூங்குகிறார்கள்? 8 மணித்தியாலம் 1 நிமிஷம், இல்லை 8 மணித்தியாலம் 2 நிமிஷம், இல்லை 8 மணித்தியாலம் 3 நிமிஷம்? எட்டு மணித்தியாலம் 1 நிமிஷம் தூங்குகிறார்களாம். அது சரியானது. 16வது கேள்வியும், முட்டைப்பால் தரும் முட்டையும் பால் தரும் உயிரினம் எதில்? முட்டையும் தரும் பாலும் தருமா இந்த உயிரினம்? வவ்வாலா, பிளாடிபஸா, சுறாவா? பிளாடிபஸ் என்பது ஒரு சரியானது. இந்த இது மாதிரி கனவை மாதிரி இருக்கும் அது. அடுத்த கேள்வி 17வது கேள்வி, மீன் இனம்தான் அது. நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது? நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம். டொல்பின், நண்டு, இறால்? எல்லாம் அந்த கேள்வி இதை திருப்பி எடுத்திருக்கிறேன். டொல்பின் என்பது சரியான பதில். 18வது கேள்வியும், நுழம்புக்கு எத்தனை பற்கள்? நுழம்புக்கு எத்தனை பற்கள்?
45, 46, 47 நம்புவீர்களா? 47 பற்கள் நுழம்புக்கு இருக்கின்றதா? 18 கேள்வியும் அதுதான் டெங்கு காய்ச்சல் அதில் வரது. 6 நாட்கள் சுவாசிக்காமல் இருக்கும் உயிரினம் எது? 6 நாட்கள் சுவாசிக்காமல் இருக்குமா? பூரான், அட்டை, தேள். தேள் என்பது சரியான பதில். 20வது கேள்வியும் நட்சத்திர மீனுக்கு எத்தனை கண்கள் உண்டு? நட்சத்திர மீனுக்கு எத்தனை கண்கள் உண்டு? 6 கண்களா, 8 கண்களா, 10 கண்களா? இது சரியான அந்த நச்சுத்தன்மையான மீன். இந்த மீன் அழகாயிருக்கும். 8 என்பது சரியான பதில். பேட போட்டுக்கு போவோம். மனித உடலின் இரத்த வங்கி என்பது இதனை. மனித உடலின் இரத்த வங்கி இதயம், சிறுநீரகம், மண்ணீரல். மண்ணீரல் என்பது சரியான பதில். நீங்க சிறுநீரத்தை நினைப்பீங்க, இதயத்தை நினைப்பீங்களா? ஆனால் மண்ணீரல் தான் இந்த இரத்தத்தை தூக்கி வைக்கிறது. அது சிறுநீரை அது சுத்திகரிக்கின்றது. 22வது கேள்வியும் மனிதன் இதயம் ஒரு வருடம் எத்தனை தடவை துடிக்கின்றது? ஒரு வருடத்துக்கு எத்தனை தடவை துடிக்கிறது ஒரு மனிதன்? 43 லட்சம், 44 லட்சம், 45 லட்சம். சராசரியாக 43 லட்சம் ஒரு வருடத்துக்கு இதயம் துடிக்கின்றது. 23வது கேள்வியும் மனிதன் தங்கள் ஆயுட்காலம் வரை இவ்வளவு நிறை உணவு உட்கொள்கின்றான் ஒரு சாதாரண ஆயுட்காலம் வரை? 20 லட்சம் கிலோ அல்லது 30 லட்சம் கிலோ அல்லது 40 லட்சம் கிலோ? முப்பது லட்சம் என்பது சரியான பதில். 24வது கேள்வியும் மனித உடலின் மிக முக்கியமான உறுப்புகள் எத்தனை? கன உறுப்புகளுக்கான மிக முக்கியமான உறுப்புகள் 10, 12, 14 மிக முக்கியமான உறுப்புகள். 12 என்பது சரியான பதில். 25வது கேள்வியும் மனிதன் இறந்ததும் செயலிழக்கும் உறுப்பு எது? முதல்ல செயல் இழக்கின்றது. கண்ணா, மூளையா, இதயமா? இதயம் என்பது சரியான பதில். அதுதான் இதயத்தை மசாஜ் பண்ணுவார்கள். அதுதான் முதலாவது உறுப்பு என்றபடிய சுவாசிக்கிற உறுப்பு. அடுத்த 26 இரத்த ஓட்டம் விடுறது. பரப்பளவில் இந்தியா உலகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பரப்பளவில் இந்தியா உலகளில் 6வது இடத்திலையா, 7வது இடத்திலையா, 8வது இடத்திலையா? 7வது இடத்தில் பரப்பளவில் இந்தியா உலகில் பெரிய நாடாக இருக்கின்றது. 27வது கேள்வியும் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஒவ்வொரு விளையாட்டுக்கு ஒரு சங்கங்கள் வச்சிருக்கிறார். ஜெனீவாவா, லவுசான்லையா, சூரிச்சா? ஜெனீவா சுவிஸில், லவுசானம் சுவிஸில் தான், சூரிச்சுன்னு சொல்லலாம் இந்த நகரம். அது லவுசானில் தான் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தலைமையகம் இருக்கின்றது. சூரிச்சில் உள்ள ஒரு இடம், நகரம். 28வது கேள்வியும் நொக்கியாவின் தலைமையகம் எங்குள்ளது? நொக்கியான்னு சொல்றது இந்த இது ஸ்வீடன், நோர்வே, ஃபின்லாந்து. ஃபின்லாந்து என்பது சரியான பதில். 29வது கேள்வியும் அழகான கோள் இது? கோளுக்குள்ளே அழகான கோள் இது? வெள்ளி, சனி, புதன். சனி என்பது சரியான பதில். புதன் ஒரு மலட்டுக்கோள், வெள்ளி ஒரு பிரகாசமானதோட நான் அழகான கோளாக இருக்கிறது சனி. 30வது கேள்வியும்
முட்டை தாவரம் என்பது இதனை முட்டை தாவரம் என்பது இதனை அழைக்கிறார்கள். பூசணியா, வெண்டியா அல்லது கத்தரிக்காவா? கத்தரிக்காய். கத்தரி என்பது சரியான பதில். கிளீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், சரோஜினி சோதராஜா, பத்மினி கமலானந்தன், ராஜினி அல்போஸ், நவுலதி தில்லைத்தேவன், கலைவாணி மோகன். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும். முதலில் எவரெஸ்ட் மலை உச்சியை அடைந்தவர் யார்? முதலில் எவரெஸ்ட் மலை உச்சியை அடைந்தவர் என்ன? ஹெலனா, ஹிலாரியா அல்லது சால்சா? ஹிலாரி என்பது சரியான பதில். இவர் ஒரு அடுத்த கேள்வி. கிளாரியின் பிறப்பிடம் இது ரங்கவினப்பட்ட ஒரு ஆளாம் இந்த முதல் இருக்கிறார். கிளாரியின் பிறப்பிடம் இது இத்தாலியா, நியூசிலாந்தா அல்லது பின்லாந்தா? நியூசிலாந்து என்பது சரியான பதில். காலில் சுகம் இல்லாதவர் தான் இருக்கின்றார். 33வது கேள்வி. கிளாரி எத்தனையாம் ஆண்டு ஏறியவர்? 1950ஆம் ஆண்டா, 51 அல்லது 1953ஆம் ஆண்டா? 1953ஆம் ஆண்டு முதல் இருந்த கிளாரி தான். அடுத்த கேள்விக்கு போவோம். 34வது கேள்வியும். கிளாரி எத்தனை வயதில் ஏறியது? எத்தனை வயதில் ஏறி இருக்கிறார்? 33 வயசுலையா, 34 வயசுலையா இல்லை 35 வயசுலையா? 33 வயசுல கிளாரி ஏறி இருக்கிறார். 35வது கேள்வியும். கிளாரி எத்தனையாம் ஆண்டில் இறந்திருக்கிறார்? எத்தனையாம் ஆண்டு இறந்து விட்டார்? 2005 அல்ல 2006 அல்ல 2007? 2007ஆம் ஆண்டு அவர் இறந்துட்டார். 36வது கேள்வி. 2/5/24 இலங்கையில் எந்த நேரத்தில் காட்டு தீ ஏற்பட்டது? முல்லைத்தீவு, மாங்குளம் அல்ல முள்ளியவளை? இதுதான் கடைசியாக நான் இதை பற்றி சொல்லுறேன். முல்லைத்தீவில் இடம்பெற்றது காட்டு தீ. 37வது கேள்வி. காட்டு தீயினால் எத்தனை மரங்கள் அழிந்தன? என்ன மரங்கள் அழிந்தன? தென்னியா, தேக்கா, வேம்பா? தேக்கு என்பது சரியான பதில். இது அடுத்த கேள்விக்கு போயிட்டு 2019ஆம் ஆண்டு சந்திராயன் 2 நில தடம் வைத்த இடத்துக்கு சூட்டப்பட்ட பேர் என்ன? அந்த காட்டு தீ எறிஞ்சது அது சானா ஏரியில வம்புக்காரு எல்லாத்தையும் அழித்தவரலாம். துர்கா, சிவசக்தி, சரஸ்வதி? தேக்கு மரம் எல்லாம் அழிந்து போயிற்று. சிவசக்தி என்பது சரியான பதில். 22ஆம் ஆண்டு சந்திராயன் 2ஆம் நில தடம் வைத்த இடத்துக்கு சூட்டப்பட்ட பேர் சிவசக்தி. அடுத்த கேள்வி 39வது கேள்வி. பத்திரிகை வெளிவராத நாடு இது? இந்த பத்திரிகை இந்த நாட்டில் இல்லையா, வெளிவர்றது இல்லையா, வாசிக்கிறது இல்லை? திபேத்தா, அங்குலாவா, மங்கோலியாவா? திபெத் என்பது சரியான பதில். 40வது. எந்த நாட்டில் 6/5 திங்கட்கிழமை மீன் மழை பெய்தது? 6/5 6ஆம் தேதி 5ஆம் மாதம், இந்த மாதம்தான். ஈராக்லையா, ஓமான்லையா, ஈரான்லையா? ஈரான் என்பது சரியான பதில். இதுவும் ஒரு தவறான செய்தியாக தான் இருந்தது. இது மழை தானாக மீன் கொட்டை இல்லையா, இது வம்புக்கு அள்ளி கொண்டு கொட்டுனு மழையை பெய்ய நேரம் கொண்டு கொட்டி ரோட்டு முழுக்க காரில் எல்லாம் தடைப்பட்டிருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். லீட போட்டுக்கு போவோம்.
செல்வி நித்யானந்தன், சரோஜினி சூரா, பத்மினி கமலாந்தன், ராஜினி அல்வோஸ், கலைவாணி மோகன், நவலோதி தில்லைத்தேவன், லோஜினி, நேவிஸ் பிலிப்பு, ஜெயமலர், நவலா சிவநாதன். அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னொரு 10 கேள்விகள் இருக்கின்றன. நியாயமோ இல்லாமல் நியாயவாதம் செய்வதுதான் காதல். இது யாருடைய காதல் மொழி? ஷேக்ஸ்பியருடையா, அடல் ஹிட்லருடையா, நெப்போலியனுடையா? நியாயமோ இல்லாமல் நியாயவாதம் செய்வதுதான் காதல். இது யாருடைய காதல் மொழி? நல்ல வசனம். ஷேக்ஸ்பியருடைய வசனம். இந்த வசனம் காதல் மொழியானது. 42வது கேள்வி. கோப்பை இறுக்கமாக பிடித்தால் நொறுங்கிவிடும், மெதுவாக பிடித்தால் கை நழுவி உடைந்துவிடும். இது யாருடைய நாட்டு, இந்த நாட்டு பழமொழி? இத்தாலியா, கிரீஸா, ரஷ்யாவா? ரஷ்யா என்பது சரியான பதில். 43வது கேள்வி. இடை தூண்டலை மறைக்கின்றது. இது எந்த நாட்டு பழமொழி? பிரான்சா, இங்கிலாந்தா, இத்தாலியா? இங்கிலாந்து என்பது சரியான பதில். 44வது கேள்வி. பிறருக்கு கெடுதல் செய்யவே தெரியாதிருப்பது இது நல்ல மனிதனுக்கு அடையாளம். இது எந்த நாட்டு பழமொழி? அரேபியா, ஹங்கேரி, லத்தீன்? லத்தீன் என்பது சரியான பதில். லத்தீன் நாடு தான் இது. 45வது கேள்வி. எல்லா விரையிலிருந்தும் புகை வரும். இது எந்த நாட்டு பழமொழி? எல்லா விரையிலிருந்தும் புகை வரும் தானே. இத்தாலி, கிரேக்கா, ஸ்பெயின்? இன்னொரு பழமொழின்னு போட்டிருக்கு. கிரேக்கம் என்பது சரியான பதில். 46வது கேள்வி. மனிதனின் தலையில் உள்ள எலும்புகள் எத்தனை? தெரிஞ்சிருக்க வேண்டியதான். 22, 24, 26? 22 என்பது சரியான பதில். 47வது கேள்வி. மனிதனின் முகத்தில் உள்ள எலும்புகள் எத்தனை? 12, 14, 16? 14 என்பது சரியான பதில். 48வது கேள்வி. மனித உடலின் விலா எலும்புகள் எத்தனை? இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். 22, 24, 26? 24 என்பது சரியான பதில். 49வது கேள்வி. மனித உடலின் பாதத்தில் உள்ள எலும்புகள் எத்தனை? 24, 26, 28? 26 என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக, மனித உடலில் நீளமான தொடை எலும்பின் நீளம் என்ன? மனித உடம்புல நீளமானது தொடை தான், அதன் எலும்பு. 44 சென்டிமீட்டர், 46 சென்டிமீட்டர், இல்லை 48 சென்டிமீட்டர்? 48 சென்டிமீட்டர் என்பது சரியான பதில். ரேட போட்டுக்க போவோம். செல்வி நித்யானந்தன் 3198 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். ஆரம்பம். செல்வி நித்யானந்தன் 3198 முதலாடத்தை பெற்றிருக்க உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்துல சரோஜினி சோதராஜா 2467 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல பத்மினி கமலஹாந்தன் 2421 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.
நவுலதி திலைத்தேவன் 4வது இடத்துல 2740 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 5வது இடத்துல கலைவாணி மோகன் 2016 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது ராஜினி அல்போன்ஸ் 1935 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 7வது இடத்துல ஜெயமல ஜெயம் 1155 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 8வது இடத்துல லோஜினி 1744 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 9வது இடத்துல நேவிஸ் பிலிப் 1623 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 10வது இடத்துல ஜெசி மன்னன் 1525 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 11வது இடத்துல 359 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், நல்லா சிவநாதன், உங்களுக்கும் சிறப்பாக வாழ்த்துக்கள். எல்லோரும் உண்மையாக பங்கு பெற்றீர்கள், 1000க்கு மேலே புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், எல்லோரும் உடைய வெற்றியாளர். எல்லோருக்கும் எனது சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம், எதுவும் தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டலாம். வாழ்த்துக்கள் கூறுறேன்னா நல்லது என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பு. எனக்கு 2 கேள்விக்கு வர எனக்கு நின்றுட்டுது. பிறகு திருப்பி வெல்வதையாருக்கு வந்துதான் நான் வந்திருந்தேன். அது 2 கேள்வியான். அது தெரிஞ்ச கேள்வி பல்கேரியா அந்த நித்திரதுங்கிற அந்த இதுவும் மற்ற இன்னும் ஒரு கேள்வியும் அது போட்டுது. நான் மற்ற கேள்விக்கு எனக்கு செய்யக்கூடிய இருந்தது. அநேகமா கேள்விகள் கொஞ்சம் தெரிஞ்ச கேள்விகள் இருந்தபடியா நான் கடவுள் பதில போட்டுட்டேன். நம்முடைய சிறப்பு. உங்களோட தேடலுக்கும் வாழ்த்துக்கள். அது இணைந்த அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. ஆனா இதய துடிப்பு குறைய மாதிரி கிடக்குது. அவ்வளவுதானா துடிக்குது ஒரு வருஷத்துக்கு? புத்தகத்துல இந்த தான் நல்லது பார்த்தது. சரியா? இல்ல இல்ல கேட்குறேன் கேட்குறேன். சரி நன்றி. என்ன ஒரு வேலை எதுவும் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் இருந்தால் கேளுங்க அன்புறவுகளே. சிறப்பான வாழ்த்துக்கள் ஆன்சர்களே. அழகாக எல்லா கேள்விகளும் கூடியாக இருந்தது. நன்றி நன்றி. கொண்டு வந்தவங்களுக்கு மிக்க நன்றி. இல்லாட்டா நான் ஒரு 5-6 நேரம் இருக்குவானே இருக்குதான். வருஷம் இடையில நான் ஒரு 5-6 விடுதலை தந்துட்டு முடிக்கிறேன். சரியா? உடம்பெல்லாம் பல்லுக்காரன், ஒரு பொருளும் கடிக்க மாட்டான், கடித்தால் வலிக்காது, பல்லு விழுந்தால் முளைக்காது, அது என்ன? வணக்கம் ஜெயாக்கா. அந்த முதல் கேள்வியில அந்த தாய்வோன் 2 போட்டீங்கள், 2 இடத்து. அது நான் கீழே போட்டேன்னா அது எனக்கு பிள்ளைமையில போட்ட வைக்க சரி வந்தது. சரி. அது சிறப்பான கேள்விகள். உங்களுக்கு நன்றி. நன்றியா? விடைபடுகிறேன். சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வீதியில் கொட்டி வைத்த வெள்ளை பஞ்சு பொதிகள் காற்றடித்தால் நகர்ந்து விடும், அங்கும் இங்கும் ஓடி திரியும், கொஞ்சம் கருத்து விட்டால் பூச்சு கண்ணீர் விட்டு அது அழும், அது என்ன? வீதியில் கொட்டி வைத்த வெள்ளை பஞ்சு பொதிகள் காற்றடித்தால் நகர்ந்து விடும், அங்கும் இங்கும் ஓடி திரியும், கொஞ்சம் கருத்து விட்டால் போச்சு கண்ணீர் விட்டு அழுது விடும், அது என்ன? கோலமா? இல்ல இல்ல. கண்ணா? இல்ல. நன்றி. மீண்டும் ஒருக்கா சொல்லுங்கக்கா. காத்தடிச்சால் அழுபன்றதை விட முன்னுக்கு என்ன? வீதியில் கொட்டி வைத்த வெள்ளை பஞ்சு பொதிகள் காற்றடித்தால் நகர்ந்து விடும், அங்கும் இங்கும் ஓடி திரியும், கொஞ்சம் கருத்து விட்டால் பூச்சு கண்ணீர் விட்டு அழுது விடும். அல்ல நுர நுர இல்ல. பனிக்கட்டி? இல்ல. அழுது கருத்து விட்டால் இது உங்களுக்கு தெரிய வேணும். நட்சத்திரம் வந்து வருமா?
இல்லை, நட்சத்திரம் இல்லை, அதோட சம்பந்தப்பட்டது. வானத்தை நினைத்து பாருங்க. மழை 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 மழையை விட வேற நான் முகிலோ காத்து முகில் தான் சரியான பதில். முகில் முகில் தான் சரியான பதில். ஆமா ஆமா முகில் புகை என்று பேரும். ஆமா ஆமாம். காற்றில்லா வெள்ளைக்கூட்டில் இரு கோள்கள் மயங்கி கிடக்கின்றன, அது என்ன? காற்றில்லாத என்ன இடத்துல? காற்றில்லாத வெள்ளை கூண்டில இரு கோள்கள் மயங்கி கிடக்கின்றன, அது என்ன? கண் கண்மணி என்று வருமா? இல்ல, முட்டை வரும் தானே அதுக்கு. அந்த முட்டை முட்டை என்பது சரியான பதில். அதான் அதுக்குள்ள. ஓகே. வேறு என்ன? ஒருவன் ஓடுவான், ஒருவன் ஒற்ற காலில் நிற்பான், அவன் யார்? மணிக்கூடு இல்ல ஒற்ற காடு. கொக்கு இல்ல. ஒருவன் ஓடுவான், ஒருவன் ஒற்ற காலில் நிற்பானா? ஆமா. மணிக்கூடு கம்பியா? இல்ல இல்ல இல்ல. ஆரவன் ஓடுவான், அவனைத்தான் தேடி பிடிக்கணும். ஒருவன் ஓடுவான், வருவான், ஒற்ற காலில் நிற்பான். சவால்காரனா? இல்ல. ஃபேன் ஃபேன் இல்ல. ஃபேன் ஒத்த காலில் நிற்க எங்க பாப்போம். அந்த ஃபேன் ஒத்த காலில் நிற்கிறது தர இல்ல. ஸ்டாண்டில் ஃபேன் ஸ்டாண்ட். ஓகே ஓகே, ஸ்டாண்ட் ஃபேன். ஓகே, ஒத்த காலில் நிற்பான். ஒருவன் ஓடுவான், ஒருவன் ஒத்த காலில் நிற்பானா? சைக்கிள் ஒருவன் ஓடுவான், வருவான், ஒத்த காலில் நிற்பான். அவனே தான், ஒரு ஆள் தான். அவன் தான். மனுஷன் இல்ல. மனிதன் ஒத்த காலில் நிற்பாங்க. வருவான், ஒத்த காலில் நிற்பான். கையலூசி சரியா? ஆ? கையலூசி இல்ல. ஒருவன் ஓடுவான், வருவான், ஒத்த காலில் நிற்பான். ஆமா. நூல் நூல். கதவு கதவு கதவு. அதான், வாழ்த்துக்கள். என்ன என்ன சாமானக்கா? கதவு கதவு கதவு. ஓகே, சரியா? அது ஆமா ஆமா ஆமா. பேப்பர் கிடையாது, வாய்ப்பாடு தெரியாது, ஆனால் இவன் கணக்குல வெறும் புலி. கால்குலேட்டர். வாழ்த்துக்கள். அடிப்பான் உதைப்பான், ஆனால் திரும்பவும் அவனிடையே வருவான். அடிப்பான் உதைப்பான், திரும்பவும் அவனிடையே வருவான். அவன் பந்து. ஆ? பந்து இல்ல இல்ல. நான் வச்சிருக்கிற வீர. அடிப்பானோ? அடிப்பான் உதைப்பான். பந்து மற்ற மாதிரியில் வரும். அடி வாங்குவான், உதை வாங்குவான் என்று தானே வரும். இது அடிப்பான் உதைப்பான். அப்படியெல்லாம் விரிவாக்க வேண்டாம், உடனே சொல்லிட்டேன் மாணி. அடிப்பான் உதைப்பான், ஆனா திரும்பி வருவான். இல்ல இல்ல, பந்துக்கு வந்து அப்படி வராதானே, அதுதான் சொல்ல வரேன். பந்து அடி வாங்குவான், உதை வாங்குவான், திரும்பி வருவானுக்கு பந்து. சரி, அது அப்படி வர. இது நான் இப்ப உங்கடைக்கு பந்து வராது. அடிப்பான் உதைப்பான், திரும்பி வருவானா? நுழம்பு வருமா? நுழம்பு இல்ல. நிரம்பு எங்களுக்கு உதைக்குதா? அடிப்பான் உதைப்பான், திரும்பி வருவான். காத்தா? இல்ல. ஒரு பொருளாத்தான் பெருமாக்கா. உதைக்கிறதுக்கு சமைக்கிறப்ப அப்படி என்ன மாணி? கவரியாக்கா வர எல்லாரும் உதைக்கிறதுக்கு. ஓ, கவரியக்கா அடிக்க போறா இல்ல இருக்கும். வந்தார் உதைத்தார் ஓடினார். அது கவரியாக்கா. அதுவும் சரியா இருக்கும். விஜய கௌரி. ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடிப்பா உதைப்பா ஓடி வந்துட்டா. அப்படித்தான் எனக்கு ஒரு முகம் இருக்கு. ஆனா இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் இருந்து இவ்வளவு அழகாக அறிவியலோட சேர்ந்தபடி இணைஞ்சு கொண்டிருக்கிற பாக்க சந்தோஷமா இருக்கு. எல்லோருக்கும் நிறைவான வாழ்த்துக்களை நீங்க சொன்னீங்க. போட்டியில பங்கு பெற்ற எல்லோருமே வெற்றியாளர்கள் என்று. அந்த அந்த துணிவு இல்லாத ஒரு மூடர் நான். அந்தபடியே நான் செவியும் எடுத்துக்கொண்டேன். உண்மையிலேயே அற்புதமான கேள்விகளும் அழகான அறிவியலுடனான பதில்களும். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி.
நெக்ஸ்ட் டைம் புதிதாக ஒரு மேயர் உள்நுழைய உள்ளார் ஜியாக்கா. ராவி ஈயகவதி அவர்களே எதிர்பார்த்தபடி அடுத்த திங்கட்கிழமைக்கு தெரியல. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது அடிப்பார் உதப்பானுக்கு காலமாக ஆச்சுனாங்க அதை பற்றி திரும்பி வருவான்னு சொல்லியிருக்கலாம். ஆமாம், பிள்ளைகளுக்கு நாங்கள் அடிச்சாலும் அது திரும்பி எங்கிட்ட பாட வரும். அப்ப நாய் 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 தான் மாணி. சரி, நாய் வரும், ஆமாம், நாய் வரும். நான் யாரையும் திட்டலப்பா. காலையில கதைச்சண்டக்குள்ள சொல்றேன் நாய் நாய். சரி, நான் இன்னொன்றை சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்க அடிப்பான்னு சொல்லிருக்கலாமே, ஏன் அடிப்பான்னு சொல்லி தாயத்துல அடிச்சும் காலாலும் உதைச்சும் தள்ளிருக்கேன். உண்மையாலும் திரும்பித்தான் வருமா? அது என்ன, எத்தனை பேர் காலால அடிச்சிருக்கணும், எத்தனை பேர் அடிச்சிருக்கணும். நாய சீவடிய ஒன்றெல்லாம். ஆனால் அது என்ன ஜெயாக்கா அல்சேஷன் நாய் என்று இருக்கிறதோ பொதுவா நாய் என்று இருக்கிறது. யாழ்ப்பாணத்துல அப்படி அல்சேஷன்ல வீட்டு நாய் தான் வச்சிருந்தேன். தெரு நாய், சொறி நாய். சொறி நாய் எனக்கு வேற வேற கன நாய் வேற இது வேண்டாம். சொறி நாயல் அடிச்சு சொறி நாயா தெரு நாய். ராவிகரி வந்தபடியா ஒன்றை சொல்லிட்டு முடிக்கிறேன். சாப்பாட்டுக்கும் காதலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அது இன்னும் ஒற்றுமை. அப்பா சாப்பாட்டுக்கும் காதலுக்குமோ? காதலுக்கும் இனிப்பு இனிப்பு இல்ல, ரசனை. சாப்பாட்டுக்கும் கடிக்கல் நல்ல பதில் இருக்கு. ஆனா கடிக்கல் மாதிரி தான். அதுதான் தேன் தான். அது ஒளிகி ஒளிக கலைப்பார்கள். இல்ல இல்ல இல்ல, ஒற்றுமை தானே கேக்குறீங்க. கலைப்பார்கள். இல்ல, சாப்பாட்டுக்கும் வேண்டாம், சாப்பாடு மாதிரி சாப்பிடுறது. சாப்பாட்டுக்கும் காதலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அது என்ன? பசி இல்ல. நாக்கு இல்ல. பாய் வாய் வாய் இருக்குது முத்தம் கொடுக்கறதுக்கு. ஏக்கா ஒற்றுமை கேக்குறேன். இந்த ஜரம் வெட்ட வெள்ளம் தானே உடிக்கணும். வாய் வாய் தானே ஒற்றுமை. அப்பா ஒற்றுமை இல்ல. ஒன்றில் வாய் இருக்குமா? ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு. கன்னிப்புலன் ஒன்று வாய் இருக்கணும் அல்லது பாய் இருக்கணும். காதலுக்கும் இல்ல, காதலுக்கும் சாப்பாட்டுக்கும் ஒற்றுமை. ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அது இன்னும் ஒற்றுமை. ரெண்டும் கூடினா வாந்தி எடுக்கும். வாழ்த்துக்கள். உண்மையா தானே ரெண்டும் ஓவரா போனா வாந்தி. ரெண்டும் லிமிட் கூடினால் ரெண்டும் லிமிட் கூடினால் வாந்தி. அதான் லிமிட்டை தாண்டக்கூடாது. அப்ப கொஞ்சம் குளர ஏத்துவா. ஆமா ஆமா, ரெண்டே லிமிட்டை தாண்டினா வாந்தி. சிறப்பு. எல்லோருக்கும் பங்குவேரி சிறப்பித்த அன்புறவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இணைந்திருந்த போட்டியிலும் பங்கு பெற்ற கலைவாணி மோகன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த தளம் தந்த அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் ஆசா சிலைட்டுக்கு எங்களுக்கு தந்த அருள்குமார் அவர்களுக்கும் என்ன வாழ்த்து கூறிய அனைத்து அன்புறவர்களுக்கும் ராப்ஜி அவர்களுக்கும் எனது எங்கறிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கள் தானே? இதே ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் மீண்டும் நீண்ட தொடர்களை சந்திக்க எங்கள் அனைவருடைய மரண் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த திங்கள் தானே யார் சொல்றேனே? நான் செய்வேன். நன்றி நன்றி, வணக்கம். இந்த திங்கள் விடுபட்டதுதான் இன்று இடம்பெற்றது. வரும் திங்கள் வளமை போல இடம்பெற்றுக் கொள்ளும். சார், நன்றி, வணக்கம். ஜான்சனர்களே, உங்கள் தேடலுக்கும் பணிக்கும் நேரத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. இணைந்து உற்சாகத்தை கொடுத்த உறவுகள் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது அறிவு கலைஞம் தொகுப்படுத்திய நடத்தினவர்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வாணி. நன்றி.